ஹாய்ங்க. ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். உண்மையுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாமே செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப இனிமேல் குழம்போட சுவை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வெந்தயம் நல்லா இதானதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு அரை காவாசிக்கு வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து லைட்டாக வணங்கிடுச்சு. வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி பூண்டை இடித்து சேர்த்தோம் அப்படின்னா நம்ம டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பச்சை வாசங்கள் எல்லாம் சுத்தமாகவே இதாகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக வந்து கொதிச்சுட்ருக்கு. தக்காளியோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுறப்ப இருந்ததுக்கு இப்போவுமே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். காரத்துக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்கல, வெறும் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கினதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக எண்ணெய் வந்து அந்த கொதிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர தெரியும். இப்போ இது கூட கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூளுமே ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அது போட்டதுக்கப்புறமா நல்லா கலருமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு விட்டுருங்க. பாருங்கள், அதோட கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயுமே இந்த டைமில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளித்தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி வந்து சேர்த்துக்கோங்க. இது இப்போ நான் செய்கிற மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், சூப்பராக கொதிச்சுட்ருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி அந்த பால் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது கூட உங்களுக்கு இன்னும் தண்ணியுமே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியுமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கல. ஒரு டம்ளர் கூட இல்லை, 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் பக்கமாக தான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் நம்ம வந்து மீன் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. மீன் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மீன் வந்து சின்ன மீன், நெத்திலி மீன் சின்ன மீன் அப்படிங்கிறத சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இப்போ வந்து சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீன் எல்லாம் சேர்த்து செய்கிறப்போ உண்மையுமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நானுமே ஃபஸ்ட் டைம் இந்த மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணேன். உண்மையுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப மீனோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக வெந்திருக்கு.
நீங்கள் பார்த்துடுங்க. நல்லா டக்குன்னு மீன் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. சூப்பராக மீன் குழம்பு வந்து அந்த பதமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் நல்லா குழம்பு வந்து பதமாக இருந்தது. பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.